கமலாவை வீட்டை விட்டு திரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வந்துட்டு உங்கள் வீட்டு பிரச்சனை அப்படின்னா எதுக்கு பொய் புகார் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டு அவங்க வெளியே அனுப்பிச்சி வச்சுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா கமலா வந்துட்டு செம்ம ஷாக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்துட்டு மையை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்துட்டு மையக்கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வர்றாங்க. அந்த மையை வந்துட்டு மறைச்சிட்டு சின்ன குழந்தைய வந்துட்டு கோர்ட் வரைக்கும் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராதிகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமலா சொன்னதை வந்துட்டு அப்படியே நம்பி தான் வந்துட்டு அவங்க கேஸுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கமலா சொன்னது பொய் அப்படின்றது மையம் மூலமாக தெரிய வரும்போது இப்போ கமலா மேலே வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வீட்டுக்கே வராத அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு எப்படி நம்ம வீட்டுக்கே போக மாட்டோம், காலம்புறம் நம்ம இங்கே தான் வந்துட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அவங்களுக்கு வந்துட்டு ஒரு திடீர் திருப்பமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் கூட அவங்களால அந்த ஒரு மனநிலையிலேருந்து வெளியில் வர முடியல. ஸோ அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் கோபி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் மறக்காமல் கான்ஃபரன்ஸ் பண்ணி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அண்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.